ஐடி கம்பெனியும் லே ஆஃப்ஸை பற்றி தாங்க பேச போகிறோம். ஐடி கம்பெனியில் இவ்வளோ சம்பாதிக்கிறவங்களுக்கு வேலை போனால் எனக்கு என்னன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. ஒரு லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை போனால் கண்டிப்பாக வந்து அது எக்கானமியில் வந்து பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேங்க. இப்போ ஐடி கம்பெனியை நம்பி வந்து பக்கத்தில் நிறையா ஹோட்டல்ஸும் டீ கடையும் இருக்குங்க. இப்போ பிரேக் விடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே சேர்ந்து பிரேக்கில் வந்து அந்த டீ கடைக்கு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அங்கே இருக்க பொருளை வாங்குவாங்க. ஆளுங்க வந்து எம்ப்ளாயிஸ் கம்மியாக போகிற பிரேக்கும் கம்மியாகிடுங்க, ஒர்க்கும் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அந்த டீ கடைக்கு போகிறவங்க வந்து நின்றுவாங்க. டீ கடைக்கு போகிறது நின்றுச்சுன்னா என்ன ஆகும்னா அங்கே இருக்கிற பொருளை வாங்குறதுக்கு ஆள் இல்லாமல் சப்ளையர் கஷ்டப்படுவாங்க. சப்ளையர்னால மேனுஃபேக்சரிங்கும் பாதிக்கப்படும், அதோட ரிசோர்ஸஸ் கொடுக்குறவங்களும் பாதிக்கப்படுவாங்க. ஸோ இது ஒரு பெரிய சைக்கிளுங்க. இப்போ நான் சொன்னது வந்து சின்ன ஒரு உதாரணம் தான். இதே மாதிரி போச்சுன்னா எல்லாருமே வந்து சேவ் பண்ண தான் அதிகமாக நினைப்பாங்களே வெளியே ஸ்பெண்ட் பண்ண அதிகமாக நினைக்க மாட்டாங்க. ஸோ எக்கானமி வந்து பயங்கரமாக ட்ராப் ஆகும். எந்த ஒரு பொருளையும் இன்வெஸ்ட் பண்ணவும் மாட்டாங்க, புதுசாக வாங்கவும் மாட்டாங்கங்கும் போது பயங்கரமான பாதிப்பு வந்து எதிர்காலத்தில் ஏற்படும்.